அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. 2047 ஆண்டு இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் உறுதியளிப்பு. ஜனாதிபதியுடன் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் முழுமையான தணிக்கை செய்யப்படாத காணொளி பதிவை வெளியிடுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை. வவுனியா சிறைச்சாலையில் இன்று விசேட பாதுகாப்பு ஒத்திகை. லட்சக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா. தொடர்வன முதன்மை செய்திகள். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இந்திய அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அமைச்சர் விஜித ஹேரத் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தானின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான செனட் முகமது இப்ராக் பாகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் மக்களுக்கும் அமைச்சர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். அத்துடன் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டு இந்தியாவின் 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் எரிசக்தி பாதுகாப்பு, செமிகண்டக்டர் உற்பத்தி, டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் தொழில் உற்பத்தியில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2047 ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். केंद्र सरकार हो, राज्य सरकार हो, इंडस्ट्री हो, हम सब ने मिलकर के आगे बढ़ना है. हमें रिफॉर्म्स करते रहना है, रिफॉर्म्स को आगे बढ़ाते रहना है. और मैंने पहले भी कहा था, हम रिफॉर्म कंपल्सन से नहीं, कन्विक्शन से कर रहे हैं. लक्ष्य को पाया है. युवाओं हमारी सर्वोच्च प्राथमिकता के साथ हमें आगे बढ़ना है. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற பிரதான சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினார்.
பிரதமர் மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுவது இது 13வது முறையாகும். தேசிய கொடியேற்றத்தை தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க பிரதமருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து கடமை பாதையில் முப்படையினர் மற்றும் டெல்லி போலீசார் பங்கேற்ற அணிவகுப்பு நடைபெற்றதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இது முதலமைச்சராக விஜய் பங்கேற்கும் முதல் சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்வாகும். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையும் முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டார். சுதந்திர தினத்தையொட்டி தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உரை நிகழ்த்திய முதலமைச்சர் அடிமையாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டாலே ஒற்றுமை வந்துவிடும். லஞ்சம், ஊழல் போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதும் விடுதலைக்கு சமமானது என தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக மாற்றுவதுடன் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 மில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதே அரசின் நோக்கம் என்றும் குறிப்பிட்ட முதலமைச்சர் விஜய் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒண்ணு வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்னு சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்னு சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினால் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுக்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா தலைமை தாங்கினார். இதன்போது இந்திய தேசிய கொடியேற்றப்பட்டு சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்தியா இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்தியாவின் 80வது சுதந்திர தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது இந்திய துணை தூதர் சாய் முரளி இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின வாழ்த்து செய்தியை துணை தூதர் சாய் முரளி வாசித்தார். நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கும் வட மாகாண மக்களுக்கும் இடையே உள்ள பண்பாட்டு பிணைப்புகள் ஆழமானவை மற்றும் நீடித்தவை. அவை வரலாறு, மொழி மற்றும் பண்பாடு ஆகியவற்றின் மூலம் மட்டுமல்லாமல் கலை, கற்றல் மற்றும் மனித உறவுகள் மீதான பகிரப்பட்ட ரசனையின் மூலமாகவும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. நாம் எதிர்காலத்தை நோக்கும்போது இளைஞர்கள் கல்வி, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் ஆகியவை நமது கூட்டாண்மையின் மிக முக்கியமான தூண்களாக விளங்கும் என்று நம்புகின்றேன். வட இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்ற பயணத்தில் இந்தியா ஒரு உறுதியான பங்காளியாக தொடர்ந்து விளங்கும். வட மாகாணத்துடனான நமது ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கும் நமது மக்களுக்கும் இடையிலான நீடித்த பிணைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் நாங்கள் உறுதியுடன் இருக்கிறோம். இந்த மங்களகரமான தருணத்தில்
இந்தியாவின் சுதந்திரத்தை மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் வட இலங்கைக்கும் இடையிலான நட்பையும் கொண்டாடுவோம். இது நூற்றாண்டுகளாக கட்டப்பட்டு நமது மக்களின் பிணைப்புகளால் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் ஒரு நட்பாகும். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கண்டி இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சுதந்திர தின நிகழ்வு இன்று காலை கண்டி இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் VS சரண்யா தலைமையில் இடம்பெற்றது. உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வளாகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இந்திய தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடியேற்றப்பட்டது. இதன்போது மாணவர்களின் கலை நிகழ்வுகளுடன் பாடசாலை மட்டத்தில் நடாத்தப்பட்ட போட்டி நிகழ்வில் பங்கு பற்றிய மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர தின நிகழ்வில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினால் வழங்கப்பட்ட சுதந்திர தின வாழ்த்து செய்தி உதவி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இதன்போது வாசிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர், மதகுருமார்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியுடன் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் முழுமையான தணிக்கை செய்யப்படாத காணொளி பதிவை வெளியிடுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் முழுமையான தணிக்கை செய்யப்படாத காணொளி பதிவை வெளியிடுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி ஊடக பிரிவிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறித்த சந்திப்பின் ஒரு பகுதி மட்டுமே இதுவரை வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெளியிடப்பட்ட காணொலியில் கலந்துரையாடலின் ஆரம்ப பகுதி மட்டுமே இடம்பெற்றுள்ளதாகவும் சில பகுதிகளில் ஒளித்தரம் தெளிவாக இல்லை எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே கலந்துரையாடலில் இடம்பெற்ற அனைத்து கருத்துக்கள், அவதானிப்புகள், பதில்கள் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இறுதியாக முன்வைத்த கருத்துக்கள் உள்ளிட்ட முழுமையான காணொலியை பதிவை வெளியிடுமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த ஒலி மற்றும் காட்சி தரத்துடன் அந்த முழுமையான காணொலியை வழங்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. சங்கத்தின் நிர்வாக செயலாளர் சுராட்டி சமரசேகரவின் கையொப்பத்துடன் இந்த கோரிக்கை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா சிறைச்சாலையில் இன்று விசேட பாதுகாப்பு ஒத்திகை இடம்பெற்றது. வவுனியா சிறைச்சாலையில் திடீரென அசாதாரண சூழ்நிலைகளோ அல்லது கலவரங்களோ ஏற்படும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கான ஒத்திகை நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது. மோதல் ஏற்பட்டால் நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது தொடர்பான விசேட ஒத்திகை நிகழ்வு இன்று சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சூழ்ந்த பகுதிகளை உள்ளடக்கி முன்னெடுக்கப்பட்டது. சிறைச்சாலையின் பாதுகாப்பு நிலையை வலுப்படுத்தவும் அவசர காலங்களில் பாதுகாப்பு படையின் தயார் நிலையை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் மடு அன்னையின் ஆவணி திருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று இடம்பெற்றது. மடு அன்னையின் ஆவணி திருவிழா திருப்பலி இன்று காலை 6:15 மணிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை மற்றும் கொழும்பு பேராயர் கேத்ரினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஆகியோரின் தலைமையில் திருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் பதுளை மறை மாவட்ட ஆயர் ஜூட் நிஷாந்த சில்வா, மன்னார் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகி மற்றும் அனுராதபுரம் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் நோபர்ட் அன்ராடி ஆண்டகை ஆகியோர் இணைந்து திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். திருப்பலி நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சுரூப பவனி இடம்பெற்றதுடன் பெருமளவிலான பக்தர்கள் மடு அன்னையின் ஆசியும் வழங்கப்பட்டது.
திருவிழா திருப்பலியில் மடு திருத்தலத்தின் பரிபால் நகர் அருட்தந்தை எஸ்.ஜே. பெப்தி சொகையடிகளார், மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை பி. கிறிஸ்து நேரரத்னம் அடிகளார் உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் அகில இலங்கை கிறிஸ்தவ அபிவிருத்தி ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் சர்வதேச இசைக் கல்லூரிகளுக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கை தூதுவர் அதிவணத்துக்குரிய பிதா அருட்கலாநிதி எஸ். சத்ரு பெர்னாண்டோ, பாலஸ்தீன அரசின் தூதுவர் எஹாப் ஐ.எம். கலீர் உள்ளிட்டோரும் திருவிழாவில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 53வது நாளான இன்று 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 107 நாள் அகழ்வு பணிகளின் போது 562 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 557 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணம் செம்மணியில் இன்று 2வது நாளாகவும் நீதியின் ஓலம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரி இடம்பெற்று வரும் நீதியின் ஓலம் 2 போராட்டம் 2வது நாளாக இடம்பெற்றது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் 2 போராட்டம் செம்மணி சந்தியில் இரவு பகலாக இடம்பெற்று வருகின்றது. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கோரும் இந்த போராட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. இதில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். வருகின்ற புதன்கிழமையோடு இந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நிறுத்த இருக்கிறார்கள். அதன் பின்பதாக அகழ்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறுமா இல்லையா என்கிறதான சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. அதே வண்ணமாக அது குறித்ததான விசாரணைகள், ஆய்வுகளை கூட உள்ளக பரிமுறையின் மூலமாக நடைபெற இருக்கிறதான அவைகளை கூட நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். அதன் மூலமாக நீதி நிலைநாட்டப்படாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே இதற்கான ஒரு பொறிமுறையை நியாயமான முறையில் அமைக்க வேண்டும். அதுவும் மேற்குலக நாடுகளுடைய கண்காணிப்போடு அந்த பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மனித படுகொலையினுடைய ஒரு சாட்சியமாக வெளிவந்திருக்கின்ற இந்த செம்மணியினுடைய எலும்பு தொகுதிகளுக்கு ஒரு நீதியான வெளிநாட்டுகளுடைய தலையீட்டோடு கூடியதான ஒரு பொறிமுறை விசாரணையை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே தாயக உறவுகளும் வாருங்கள், இணைந்து கரம் கொடுங்கள், ஒன்றிணைந்து இந்த நீதிக்கான ஓலம் 2ஐ பலப்படுத்துவோம். இந்த போராட்டத்தின் விளைவாக எங்களுடைய இந்த தேடலை நாங்கள் வெற்றியடைய செய்வோம். நீதியின் தேடல் நிச்சயமாய் ஒரு நாள் வெல்ல வேண்டும். அதற்கான போராட்டத்திலே நாங்கள் வலு சேர்க்கும் வண்ணமாக உங்களை தாயக செயலணியாக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி யாழில் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாடு தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா மண்டபத்தில் நடைபெற உள்ள இந்த மாநாடு தொடர்பில் தெளிவுபடுத்தும் கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்றது.
மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி ஆனா அமலநாயகி தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. மாநாட்டுக்கு வலு சேர்ப்பது மற்றும் அதற்கான ஆதரவை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் இலங்கை தமிழிசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், ஞாகனா ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேர்த்தினம், சிவில் செயற்பாட்டாளர்கள் மதகுருமார், அமெரிக்கன் மிஷன் அருட்தந்தை டேவிட், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மாநாடு தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டதுடன் மாநாட்டை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. சர்வதேச மாநாடு சர்வதேசத்திற்கு எடுத்துரைக்கும் முகமாக உலக பொறிமுறையில் நம்பிக்கை இழந்த எமது தாய்மாரால் ஒரு சர்வதேசத்துக்கு எங்களுக்கு நடந்தது ஒரு காணாமல் ஆக்கப்படுதலும் ஒரு இனாளிப்பும் திட்டமிட்ட இனாளிப்பும் என்பதை எடுத்து கூறும் முகமாக வருகின்ற 30ஆம் தேதி இந்த மாநாடு நடத்த இருக்கிறது. ஆகவே அனைத்து சமூகமும் இதில் பங்கு பற்றி எங்களுடைய உண்மையிலேயே இந்த தாய்மாரின் வழிகளை உணர்த்துகிற ஒரு மாநாடாக அது அமைய இருக்கிறது. 17 ஆண்டுகள் தேடப்பட்டும் கூட உண்மைகளை கண்டறிய முடியவில்லை. அதேவரை பொறுப்புக்கூறல் இடம்பெறவில்லை. இழப்பீடுகள் நியாயமான முறையில் கொடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மீளவும் நிகழாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் அல்லது செயல்பாடுகள் எதுவும் நடக்கவில்லை. எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய அனுபவங்களை, எங்களுடைய ஏக்கங்களை, எங்களுடைய இழப்புகளை பற்றி நாங்கள் மாநாடு நடாத்தி இதனை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 30ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தந்தை செல்வா மகாநாட்டு மண்டபத்திலே ஒரு மாபெரும் மகாநாடு இடம்பெறுகின்றது. இதை நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வருடம் தோறும் அந்த 30ஆம் தேதி அந்த தினத்திலே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக பல்வேறுபட்ட போராட்டங்களைத்தான் இதுவரை நடத்தியிருக்கின்றோம். இந்த வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த 30ஆம் தேதி நடைபெறுகின்ற ஒரு மகாநாடு. இந்த மகாநாட்டின் நோக்கம் என்னவென்றால், இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்காக சர்வதேச ரீதியாக ஒரு குரல் கொடுத்து சர்வதேச ரீதியாக ஒரு நீதியை பெறுவதற்காகத்தான் அந்த மாநாடு யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்றது. கிளிநொச்சியில் தொழில்துறை வர்த்தக சந்தை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் தொழில்துறை வர்த்தக சந்தை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வர்த்தக சந்தையை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைத்தார். வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் சானா கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. வர்த்தக சந்தையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பல்வேறு பொருட்களை உள்ளடக்கிய 50 காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் நெசவு உற்பத்திகள், துன்பு உற்பத்திகள், மரவேலைசார் உற்பத்திகள், மட்பாண்டங்கள், கைப்பணி உற்பத்திகள், சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகள் மற்றும் பாரம்பரிய உணவு உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் உள்ளூர் ஆடைகள், அலங்கார பொருட்கள், பொதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், சலவை திரவங்கள் உள்ளிட்ட பல்வேறு உற்பத்தி பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தோல் மற்றும் துணி சார்ந்த உற்பத்திகளும் வர்த்தக சந்தையில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் முரளிதரன், கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாச்சலம் வேளாமணி உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையிலும் வர்த்தக சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய வடமாகாணம் தொழில்துறையிலே ஒரு இப்பொழுது ஒரு பாரிய ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். யுத்தம் முடிந்து நான் நினைக்கிறேன் 2010-11ஆம் ஆண்டில் மிக சிறிய அளவில் ஒரு சிலரால் துவங்கப்பட்ட சில முயற்சிகள் இப்பொழுது ஒரு பெரிய அளவிலே விரிந்து கொண்டு போகின்றன. அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற சாதகமான சூழ்நிலை அரசாங்கம் கொடுக்கின்ற சில சாதகமான சமிக்கைகள் இதுக்கு இன்னும் மெருகூட்டுவதனாக அமைந்திருக்கின்றன. இது இன்னும் இந்த தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் சகல முயற்சிகளையும் எடுத்து வருகிறது.
அந்த வகையில் இது எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை மேலும் மெருகூட்டுவதற்கு இதுக்கு தேவையான பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, இதை விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது அதை சந்தைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வடமாகாணத்தில் எங்களுக்கு வடமாகாண ஏற்றுமதியாளர் சங்கம் ஒன்று உருவாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட அதில் 46க்கும் மேற்பட்ட ஏற்றுமதியாளர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது அந்த ஏற்றுமதியோ அல்லது இறக்குமதி செய்கின்றவர்கள் கூட கிளியரன்ஸ் செய்கிறது கூட அந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு கிளை ஒன்று உருவாக்கியிருக்கிறார்கள். கொழும்பிலிருந்து வந்து உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்றது. நுவரெலியா கொட்டக்கலை பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான தோட்டப் பகுதிகளில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் கொட்டக்கலை பெருந்தோட்ட இயக்கத்தில் சொந்தமான தோட்டப் பகுதியில் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் தோட்ட நிர்வாகத்துடனான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தலைமையில் நடைபெற்றது. கோட்டக்கலை பெருந்தோட்ட யாகத்திற்கு சொந்தமான ஸ்டோனி கிளிப், மவுண்ட் டிவேனியா, போகவத்தர், டிரோட்டன், லிரிக், மேல்பேட், கிரீன்ஸ்வெர்பாம், ஜூனிஃபீல்ட் ஆகிய தோட்ட பகுதிகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலேயே இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட தோட்டங்களுக்கு கடந்த 10ஆம் திகதி மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அப்பகுதி தொழிலாளர்கள் தாம் எதிர்நோக்கும் பல்வேறு தொழில்சார் பிரச்சினைகள் குறித்து ஜீவன் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து கொட்டக்கலை பெருந்தோட்ட தியாகத்தில் பிரதம நிறைவேற்று அதிகாரியினுடனான கலந்துரையாடலில் பின்னர் கொட்டக்கலை CLF காரியாலயத்தில் தோட்ட முகாமையாளர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் மற்றும் தோட்ட கம்யூனிட்டி தலைவர்கள் பங்கேற்புடன் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதன்போது தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் 12 முக்கிய பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் தோட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்ட தோட்ட நிர்வாகத்தினர் முன்வைத்த அனைத்து விடயங்களையும் கவனமாக பரிசீலித்து நியாயமான கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தேவையான விடயங்களை உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று சாதகமான தீர்வுகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று அம்பாறை மாவட்ட செயலகத்தில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றது. மாவட்டத்தின் கடற்தொழில் துறையை மேம்படுத்துதல், மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு மற்றும் அவர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் தாம் நாளாந்தம் எதிர்நோக்கும் தொழில்சார் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் எடுத்துரைத்தனர். ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களின் செயற்பாடுகளை முற்றாக ஒழிப்பதற்கும் உடனடி நடவடிக்கை அவசியம் என மீனவர் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தினர்.
அத்துடன் ஒலிவில் துறைமுகத்தை முழுமையாக மீன்பிடி துறைமுகமாக தரம் உயர்த்துவதுடன் துறைமுக வாயிலில் குவிந்துள்ள மண்ணை அகற்றி மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏற்ற வகையில் துறைமுகத்தை மேம்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மீனவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அமைச்சர் சந்திரசேகர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் திணைக்களங்களுடன் கலந்துரையாடி முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமானதும் விரைவானதுமான தீர்வுகளை பெற்று தருவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். ஒலுவில் துறைமுகத்தை பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்வதற்கு பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களின் பங்களிப்புடன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதுடன் மீனவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகளையும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை, காரைதீவு மற்றும் நேந்தவூர் ஆகிய பகுதிகளில் மீனவர் இளைப்பாறும் மண்டபங்களை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மீனவர்களின் அன்றாட தொழில்சார் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் நோக்கில் கடற்தொழில் அமைச்சினால் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா, கடற்தொழில் அமைச்சின் செயலாளர், கடற்தொழில் திணைக்கள பணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், கடற்தொழில் சார்ந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள், மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச மீனவர்கள் பங்கேற்றனர். பதுளை எல்ல பிரதேசத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் வீதிகள் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பதுளை மாவட்டம் எல்ல பிரதேசத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் வீதிகள் உட்பட உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளால் பயன்படுத்தப்படும் எல்ல நீர்வீழ்ச்சி வீதி சுமார் 26 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத நிலையில் தற்போது கொங்கிரீட் வீதியாக செப்பனிடப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: துன்கித்த, பல்லகட்டுவ, தேமோதர ஆகிய வீதிகள் 500 மில்லியன் ரூபாய் செலவில், எல்ல பசறை வீதி 370 மில்லியன் ரூபாய் செலவிலும் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. காந்தேம்புர, பியந்தபந்தேவ வீதிகள் முறையே 270 மில்லியன் ரூபாய், 59 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் எல்ல நகரத்தின் சுற்றுலா பயணிகள் மேலும் ஈர்க்கும் வகையிலும் பல்வேறு புதிய அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி எல்ல நகருக்கான புதிய நுழைவு வீதியாக புதிய சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்குட்பட்டதாக நகர மத்தியில் அமைந்துள்ள 2.5 ஏக்கர் காணியில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் 50 மில்லியன் ரூபாய் ஆரம்ப நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நவீன சுற்றுலா வளாகம், வர்த்தக மையம், கண்காட்சி அரங்குகள் ஆகியவற்றை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை எல்ல நகரில் உள்ள குப்பை மேடு ஓரிரு மாதங்களுக்குள் முழுமையாக அகற்றப்பட்டு குறித்த இடத்தை அழகுபடுத்துவதற்கு பிரதேச சபை உட்பட இராணுவத்தின் ஆதரவை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக வெள்ளவாய ஆனவல்லம் பிரதேசம் 10 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய கழிவுப் பொருட்களை கொட்டுவதற்கு இடமொன்றை அமைக்கவும், கழிவு முகாமைத்துவத்தை பேணுவதற்கு 10 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தண்டனை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் தப்பிச் சென்ற 709 கைதிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என கணக்காய்வு அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தண்டனை காலம் நிறைவடைவதற்கு முன்னர் சிறைகளில் இருந்து அல்லது சிறை காவலில் இருந்து தப்பிச் சென்ற 709 கைதிகள் இன்னும் கைது செய்யப்படாமல் சிறை மறைவாக உள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் மொத்தம் 1181 கைதிகள் சிறைகளில் இருந்தோ அல்லது சிறை காவலில் இருந்தோ தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்களில் 472 பேர் மட்டுமே பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 2025ஆம் ஆண்டில் நாட்டில் உள்ள 22 சிறைச்சாலைகளில் இருந்து 5083 கையடக்க தொலைபேசிகள், 4149 சிம் அட்டைகள் மற்றும் 2432 மின்கலங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கணக்காய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. தலைமறைவாக உள்ள கைதிகளும் சிறைச்சாலைகளுக்குள் கையடக்க தொலைபேசிகள் கிடைப்பது பொது பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என தேசிய கணக்காய்வு அலுவலகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஜனவரி முதல் இதுவரை நாட்டில் 91,692 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை 91,692 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அண்மைய நாட்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சிறிய அளவிலான குறைவு ஏற்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் டாக்டர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். எனவே டெங்கு பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருந்து செயற்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலய திருவிழா இன்று ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. காலை அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள், ஆராதனைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் விநாயகப் பெருமான், துர்க்கை அம்மன், முருகப்பெருமான் ஆகியோருக்கு விசேட பூஜைகள் நடைபெற்று வசந்த மண்டபத்தில் இருந்து மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளி பின்னர் காலை 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெற்றது. 12 நாட்கள் இடம்பெறும் திருவிழாவில் எதிர்வரும் 24ஆம் திகதி சப்பர திருவிழாவும் 25ஆம் திகதி தேர் திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. சப்ரகும்ம சவிய கடன் திட்டம் உள்ளிட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான சாந்த பத்மகுமார் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சப்ரமுக சவிய கடன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இந்த கடன் திட்டத்திற்காக 27 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயம், கால்நடை உற்பத்தி, அலங்கார மீன் வளர்ப்பு மற்றும் நன்னீர் மீன்பிடி உள்ளிட்ட துறைகளுக்கு 25,000 ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை 3% குறைந்த வட்டியில் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் முதலீடுகள் முன்வைக்கப்பட உள்ள ரத்தினபுரி வெரளப்ப நீர் பூங்கா மற்றும் நீர் விளையாட்டு பொழுதுபோக்கு மைய திட்டத்திற்கு கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வை உடனடியாக தடுப்பது உள்ளிட்ட கல்வி, விளையாட்டு, நெடுஞ்சாலைகள் மற்றும் விவசாய துறைகளின் அபிவிருத்தி பணிகள் குறித்தும் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. மன்னாரில் புற்றுநோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் புற்றுநோயாளிகள் மற்றும் அவர்களை பராமரித்து வருபவர்களுக்கான விசேட விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது.
மன்னார் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் பொது வைத்தியசாலையின் சிறுநீரக சிகிச்சை மற்றும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு வைத்தியர் சிசிலின் ஒழுங்கமைப்பில் நிகழ்வு நடைபெற்றது. வாழ்வுக்கான தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற நிகழ்வுக்கு புற்றுநோயியல் வைத்திய நிபுணர் வைத்தியர் கிருஷாந்தினி தலைமையில் தாங்கினார். மன்னார் மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் நோயாளிகளுக்கும் அவர்களை பராமரித்து வருபவர்களுக்கும் தேவையான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டல்களை வழங்கும் நோக்கில் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக பெண்களை அதிக அளவில் பாதிக்கும் மார்பக புற்றுநோய்கள் தொடர்பாகவும் அதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் முறைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பிலும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பொதுமக்கள், வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கண்டி நாவலப்பிட்டி பகுதியில் மழையினால் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி பகுதியில் தொடர்ச்சியாக பிற்பகல் வேளைகளில் மழை பெய்து வருகின்றமையினால் நாவலப்பிட்டி நகரில் உள்ள வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி பேருந்து நிலையம், நாவலப்பிட்டி, கண்டி பிரதான வீதி உட்பட அப்பகுதிகளில் உள்ள பல வீதிகள் இவ்வாறு வெள்ளத்தினால் தொடர்ச்சியாக மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக, குறித்த பகுதியில் முறையான வடிகால் அமைப்பு இல்லாமையினால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கடும் மழை வெள்ளத்தினால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் இதன்போது மக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அங்கவீனமுற்ற படை வீரர்களை இருவேறு விதமாக நடத்துவது மனித உரிமை மீறல் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்காக தமது அவயங்களையும் இன்னுயிரையும் தியாகம் செய்து படை வீரர்களுக்கு நாட்டின் உச்சக்கட்ட நன்றி கடனை செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் அநீதிகள் தொடர்பான கலந்துரையாடல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். நமது நாட்டின் படை வீரர்களுக்கு 1981ஆம் ஆண்டு விசேட ஏற்பாட்டு முறைமையின் கீழ் பலவீனம், அங்கவீனமுற்ற நிலை அல்லது மரணம் ஏற்பட்டால் கொடுப்பனவுகள், நலன்புரிகள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் வழங்கப்படும் எனவும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடு 2016ஆம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டு 22 வருட சேவை காலத்தின் பின்னர் ஓய்வு பெற்ற போதிலும் களமுனையில் மனிதாபிமான செயல்பாட்டின் போது அங்கவீனமுற்ற நிலைக்குள்ளான படை வீரர்களுக்கு ஏற்பட்ட சில அநீதியை நிவர்த்தி செய்யும் வகையில் அவர்களை வைத்திய பரிசோதனை குழாத்திற்கு அழைத்து அவர்களின் வருமான குறைபாடு 20% அதிகமாக இருந்ததால் தொடர்ச்சியாக 55 வயது வரை அனைத்து சம்பள கொடுப்பனவுகள் மற்றும் சம்பள அதிகரிப்புகளை வழங்கும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். தற்சமயம் இங்கு முகம் கொடுக்க உள்ள படை வீரர்கள் 2014-2-28 அன்று வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்திற்கு அமைவாக அவர்களை 2014-3-1க்கு முன்னைய மற்றும் பின்னைய அங்கவீனமுற்ற படை வீரர்கள் என இரு பிரிவுகளாக பிரித்து 2014-3-1க்கு முந்தைய படை வீரர்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட அனைத்து சலுகைகள், கொடுப்பனவுகள் மற்றும் சம்பள அதிகரிப்புகள் வழங்கப்படுவதுடன் 2014-3-1க்கு பின்னர் ஓய்வு பெற்ற 500 பேருக்கு இது கிடைக்காமல் போயுள்ளது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அங்கவீனமுற்ற படை வீரர்களை இரு பிரிவுகளாக பிரித்து இருவேறு விதமாக நடத்தப்படுகின்றனர். இதனால் இவர்களின் மனித உரிமைகள் கூட மீறப்படுகின்றன. ஆகவே இதனை உடனடியாக நிவர்த்திக்க வேண்டும். ஜனாதிபதியும் அரசாங்கமும் இதில் தலையிட்டு இக்குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும். அரசாங்கம் பதவியேற்றவுடன் எடுத்த அமைச்சரவை முடிவுகளினூடாகவும் இவ்வாறு ஒரே விதமான
அங்கவீனமுற்ற படை வீரர்களை இருவேறு விதமாக நடத்தப்பட்டமைக்கு அநீதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போதாவது இவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்கள், இவர்களுக்குரிய நிலுவை சம்பளங்கள் மற்றும் கொடுப்பனவுகளை மீள வழங்கி வையுங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். කරුණාකරලා මේ වැරදි හෙට්ටිආරච්චි සූත්‍රය වහා හකුලා ගන්න. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு